சட்டமன்றத்திற்குள் உள்ளே மட்டுமில்லாமல் சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாக சந்தித்த போது திமுகவை திணறடித்துள்ளார் எடப்பாடி. 2021 தேர்தலில் 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றிய திமுக அவற்றில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்ற தவறியதை கிண்டலடிக்கும் வகையில் கையில் ஒரு அல்வா பாக்கெட்டை ஏந்தி நின்று உருட்டுக்கடை அல்வா என்று கூறி அனைவருக்கும் அல்வா பாக்கெட்டுகளை வழங்கியது அதிமுக. இந்த சம்பவத்தில் பின்னணியில் திமுகவின் பெரும் வாக்குறுதிகள் பொய்யானவை என்பதையும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அவற்றை மறந்துவிட்டதையும் சுட்டிக்காட்டும் எடப்பாடியின் அரசியல் உக்தி தெளிவாக தெரிகிறது. உதாரணமாக திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஏழை மக்கள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தில் 100 நாட்களை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னதும் மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுலக செய்வோம் என்று உறுதியளித்தது. ஒவ்வொரு வீட்டு ரசோயி எல்பிஜி சிலிண்டருக்கும் ரூபாய் 100 சப்சிடி தருவோம் என்று வாக்குறுதியளித்தது. ஆனால் இன்று வரை அவை அனைத்தும் காற்றில் கலந்துவிட்டன. அதேபோல் 1000 சிறுநீர் கட்டுகளை கட்டுவோம் என்று சொன்னதும் ஒன்றை கூட கட்டவில்லை. 500க்கும் மேற்பட்ட பேருந்துகளை வாங்குவோம் என்று அறிவித்தது வெறும் 500 பேருந்துகளை மட்டுமே வழங்கியது. பழைய பேருந்துகளை கூட சரி செய்ய தவறியது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று சொன்னதும் யூனிஃபார்ம் லைசன்ஸ் திட்டத்தை ரத்து செய்வோம், புதிய வேலை வாய்ப்புகளை படைப்போம் என்று உறுதியளித்தது. ஆனால் இன்று வேலையின்மை அதிகரித்து இளைஞர்கள் ஏமாற்றத்தால் தவிக்கின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பெரிதாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை விட்டுவிட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறது. பயிரடி நஷ்ட ஈட்டுக்கு உடனடி நிதி உதவி தருவோம் என்று சொன்னது விவசாயிகளை கைவிட்டது. பெரியாரின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் பெயரில் கோடிக்கணக்கான செலவு செய்து மக்களின் பிரச்சனைகளை புறக்கணித்திருக்கிறது. இத்தகைய பெரும் ஏமாற்றங்களுக்கு மத்தியில் திமுக ஆட்சியின் 4 ஆண்டுகள் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று 3 சொல்லால் சுருக்கமாக சொல்லப்படும் அளவுக்கு தோல்வியடைந்துள்ளது.